ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட்லாம் முடிஞ்சிச்சு. நடுவில் ஊருக்கு பொங்கலுக்கு போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் கொஞ்சம் அப்படியே போடாமல் அப்படியே ஓடிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் தான். இது வந்து ஈவினிங், செவ்வாய்க்கிழமை ஈவினிங் விளக்கேற்றுறது. ஸோ எப்போவுமே நாங்கள் விளக்கேற்றிட்டு தான் இருப்போம். அது ஸ்டாப்லாம் கிடையாது. எப்போவுமே விளக்கேற்றுவோம். நான் இல்லைன்னா பாப்பா இல்லைன்னா நானும் மாற்றி மாற்றி ஏற்றிடுவோம். சாயும் ஏற்றுவாங்க. ஓகேங்களா? இது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமிக்கு பூஜை. ரொம்ப நாள் ஆச்சுல நீங்கள் இந்த மாதிரி பார்த்து. ஓகே, ஆக்சுவலாக இது புதுசாக ஒரு செட்டப். நல்லா இருக்குங்களா? எங்கள் பாபா சாருக்கும் ஏதோ ஒரு வத்தியோ ஊதுவத்தியோ சாம்பிராணியோ ஏதோ ஒன்று டெய்லியுமே 2 வேலையுமே ஏற்றிடுவோம் நாங்கள் வீட்டில். ஆக்சுவலாக வந்து செடி கட்டி போட்டிருக்கேன். விளக்கேற்றதுனால பக்கத்தில் டியூஷன் எடுக்க ஓடிடுவாங்க. ஸோ அவனையும் கட்டி போட்டிருக்கேன். அவன் சேரில் படுத்து தூங்க பார்த்தா கீழே தூங்குறான். ஆக்சுவலாக எங்கள் நிலா சோஃபாவில் இருக்கா. எங்கள் நிலா வந்து பெரிய பிள்ளைட்டா. ஸோ அவள் வயசுக்கு வந்துட்டா. அதனால் மேடம் வந்து தூங்குறாங்க, டயர்டாக இருக்காங்க. அம்மா தங்கமே டயர்டாக இருக்காங்க என் பிள்ளை. சாரிடா, செல்லுண்டா பப்புடா. சரி, அது ஒரு டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ஹியூமனுக்கு பார்த்தது, இந்த டாக்ஸ்லாம் வந்து இப்படியும் நடக்கும் அப்படின்றது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நானே பார்க்குறது. நானே வளர்க்குற டாகுக்கு இப்படி இருக்குன்றது நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் பொண்ணை நான் எப்படி பார்த்துப்பனோ அந்த மாதிரி நான் அவளை பார்த்துக்கிறேன். ரொம்ப கேரி பண்ணிக்கிறேன் அவளை. அவளுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்குறேன். அவள் அப்பளும் அவன் வாழ்த்தனம் குறையலை. இப்போ கட்டி போட்டு அவள் பேம்பர்ஸ்லாம் போட்டு சும்மா அடக்கமாக படுத்துட்ருக்கா. செல்லண்டி பட்டுமா? ஓ செல்லம். ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சன் எப்போவுமே அது அந்தந்த வேலையை எப்பவுமே முடிச்சு வச்சிடும். ஏன்னா அப்போ தான் நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியும். மொத்த வேலையை வச்சுட்டு முடியாது. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஊறுகாய் செஞ்சேன். தக்காளி ஊறுகாய். இது ரைஸுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன், போட மாட்டேன். இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஊறுகாய் வேணால் செம்ம ஈஸி. அது என்னென்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஈவினிங் ஒரு 6:20 அந்த மாதிரி.